ஒரு சின்ன கிராமத்துல ஆஞ்சலிங்கிற புத்திசாலி பொண்ணு இருந்தா. அவளுக்கு இயற்கையோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் ஆரங்கரையில நேரத்தை செலவு பண்ணுவா. அங்கே அவளோட சின்ன நண்பன் ஜொல்லிங்கிற குருவி அவளை எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அஞ்சலி ஆரங்கரையில உட்கார்ந்து இருந்தப்போ ஜொல்லி அவள்கிட்ட பறந்து வந்து, இந்த ஆற்றில ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னது. நீ அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சது. என்ன ரகசியம்? அஞ்சலி ஆச்சரியமா கேட்டா. அதை கண்டுபிடிக்க நீ புத்திசாலியா சிந்திக்கணும். நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு ஜொல்லி பறந்து போச்சு. அஞ்சலி ஆற்றின் அருகே போய் நின்னு அங்கிருந்த பெரிய பாறைகளை கவனிச்சா. அவற்றின் மீது சில பழைய குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவை பழங்கால மொழியோடு சம்பந்தப்பட்டவை போல தோன்றின. இது பழைய காலத்து மொழி போல இருக்குன்னு அவள் ஜொல்லியிடம் சொன்னா. ஜொல்லி தன் சின்ன அலகால் ஒரு குறியீட்டை தொட்டதும் பாறை ஓர் உலோக ஒலியை எழுப்பியது. இதற்கு கீழே ஏதோ இருக்குன்னு ஜொல்லி உற்சாகமா கூறியது. அஞ்சலி மண் மற்றும் சிறிய கற்களை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சா. சுத்தம் செய்தப்போ அங்கே ஒரு துளை போன்ற வழி தெரிந்தது. நீ உள்ளே போக முடியாது, அது மிக குறுகியதாக உள்ளதுன்னு ஜொல்லி எச்சரிச்சது. அப்படியெனில் நான் டார்ச்சின் உதவியால் பார்க்கலாம் கூறி அஞ்சலி தன் டார்ச் லைட்டை அந்த துளையில் ஒளிய வைத்தா. துளையின் உள்ளே ஒரு சிறிய தொட்டி இருந்தது. அதில் பழைய தங்கச் சங்கிலிகள் மற்றும் முத்து கட்டிகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. இது எங்கிருந்து வந்தது? அஞ்சலி ஆச்சரியப்பட்டா. இதுவே நமது கிராமத்தில் பழமையான கதைகளில் கூறிய செல்வம் ஜொல்லி விளக்கியது. ஆனால் அதை கொண்டு என்ன செய்யப் போகிறாய்? அஞ்சலி சிறிது நேரம் சிந்திச்சா. பின்னர் அவளுடைய தீர்மானத்தை எடுத்தாள். அந்த செல்வங்களை யாருக்கும் சொல்லாமல் அவை கிராம மக்களுக்கு பயன்படும் வகையில் பள்ளி, நூலகம் மற்றும் தோட்டங்களை உருவாக்க பயன்படுத்தினாள். அவள் இந்த செயலால் மக்களின் நலனில் செல்வத்தை மாற்றியமைத்தாள். நீங்கள் மக்களின் நலனில் செல்வத்தை பயன்படுத்தினால் அது உண்மையான செல்வமாக மாறும் ஜொல்லி பெருமையுடன் கூறியது. அஞ்சலியின் புத்திசாலித்தன்மையால் கிராமம் வளர்ச்சியடைந்தது. கிராம மக்கள் அனைவரும் அவளை பாராட்டினர். ஜொல்லி குருவியின் புத்திசாலித்தன்மையையும் விரும்பினர். அஞ்சலி தினமும் ஜொல்லியுடன் விளையாடி புதிய விசித்திரங்களை ஆராய்ந்து மகிழ்ந்தாள்.